Next, I call our Chief Divinity Winner Alim sir to give some words to us. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. எல்லா புகழும் இறைவனுக்கே. இந்த ஒரு வாரம் ஒவ்வொரு வாரமாகவும் மிகவும் ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி. ஒவ்வொரு சிறப்பு விருந்தினர்களையும் இங்கே நம்முடைய அதாயி அரபிக் கல்லூரி நிறுவனத்திற்கு கூப்பிட்டு வந்து அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு வித்தியாசமான கருத்துக்கள், வித்தியாசமான மனிதர்கள். இன்று நம்முடைய அதாயி அரபிக் கல்லூரியினுடைய அழைப்பை ஏற்று இங்கே வரிய விருந்திருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரர் எம் பாலகுமார். அடுத்து நிறையா பட்டம் நிறையா இருக்குது, அது சொன்னால் ஒரு அரை மணி நேரம் ஆயிரும் போல. அதனால் எம் பாலகுமார் அவர்களை அன்புடன் வருக வருக என உங்கள் அரைவனுடைய கைதட்டுடன் வரவேற்கிறேன். தம்பி ரெண்டு பேருமே பேசும்போது ரெண்டு விஷயங்கள், இறைவனை தவிர வேறு யாரும் இல்லை இந்த உலகத்தில், உதவி செய்யக்கூடிய யாரும் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு அந்த உதவியை வந்து ஒரு நாள் செய்வாங்க, 2 நாள் செய்வாங்க. வருஷம் ஃபுல்லாக நமக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து யாருக்கும் கிடைக்காது. அதனால் அந்த உதவி வந்து இறைவன்கிட்ட மட்டும்தான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு அருமையான கருத்து. இன்னொன்று வந்து கோவப்படக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையில் கோவப்பட்டோம்னா என்றைக்கு நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்து. உண்மையிலே ஒரு சிறப்பான, உங்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் அது அந்த ஒரு 2 வார்த்தையும் மிகவும் அருமையான வார்த்தையாக இருந்தது. அப்படி நீங்கள் அப்படி சாரை பார்க்கலாம், பாலகுமார் சாரை ஒரே சிரிப்பாகத்தே இருப்பார். எப்போ பார்த்தாலும் அவருடைய முகத்தில் வந்து ஒரு சிரிப்பு இருக்கும். அந்த ஒரு புன்னகைக்கு சொந்தக்காரர். அவர்கிட்ட கூட நான் பேசும்போது கூட அவங்க அப்பா வந்து தேனி மாவட்ட அளவில் காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாவட்ட தலைவர், ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கார். அப்போ அவர்கிட்ட பேசும்போது வந்து அவருடைய மகனான்னு கேட்கும்போது அவருடைய சொன்ன வார்த்தை எனக்கு வந்து அந்த வார்த்தை முக்கியம் இல்லை, பாலகுமாரனுடைய அப்பா தான் வந்து முருகேசன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லக்கூடிய அந்த முயற்சி வந்து நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். உண்மையிலே இந்த சமீப காலமாக வந்து மாணவர்களை ஊக்கப்படுத்துறது மெரிட் அகாடமி ஒரு சிறந்த நிறுவனம். வெளியில் தெரியாமல் வந்து பல சேவைகளை செய்து கொண்டிருந்த அந்த நிறுவனத்தை இப்போ சார் வந்து ஒரு 5 மாதம் இருக்குமா சார் உள்ள ஒரு மாதத்துலேயே வந்து பல ஸ்டூடெண்ட்டில் உருவாக்கியிருக்கார். ஒரு சிறப்பான ஒரு முன்னெடுப்பு. ஒவ்வொரு ஸ்கூல்லையும் போய் அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள், அந்த மாணவர்கள் வந்து கல்வியில், இப்போ நாங்கள் விளையாட்டில் வந்து எவ்வளோ ஊக்கப்படுத்திக்கிருக்கோமோ அதே மாதிரி வந்து கல்வியில் பல விஷயங்களை வந்து செஞ்சுக்கிருக்காரு. அதே மாதிரி வந்து டாக்டர் பட்டம் பெற்றிருக்காரு. சாதாரண டாக்டர் பட்டம் சும்மா வந்து ஏதாவது ஒரு சமூக சேவை அப்படி செஞ்சு டாக்டர் பட்டம் அப்படிலாம் கிடையாது. தன்னுடைய படித்த படிப்பு பொருளாதாரம், எக்கனாமிக்ஸில் வந்து டெல்லி ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் வந்து டாக்டர் பட்டம் பெற்றிருக்காரு. உங்கள் கைதட்டலுடைய அவளை வந்து இதில் வாழ்த்துங்கள. அதே மாதிரி வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் மாணவர்களுக்கு வந்து நான் தான் கற்ற படிப்பு ஏற்கனவே போன வாரம் சொல்லும் போது கூட சொல்லியிருந்தேன். தனித்தனியாக உட்காந்து நம்மளுடைய இறைவனை நம்ம வேண்டுறதை விட நாம் படித்த படிப்பு, படித்த விளையாட்டு, நாம் படித்தவருடைய வாழ்க்கை என்னென்ன நம்ம செஞ்சுருக்கோமோ அதை வந்து இன்னொருத்தவர்கள் கற்றுக் கொடுக்குறது. அப்படி கற்றுக் கொடுக்கும்போது அதே விட ஒரு சிறந்த விஷயம் எதுவுமே இல்லைன்னு இறைவன் சொல்கிறார். அந்த ஒரு விஷயத்தை வந்து மிக சிறப்பாக பண்ணிக்கிருக்காரு. படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமலே இருந்திருக்கலாம். பேரறிஞர் பிளேட்டோ சொன்ன வார்த்தை, ஒரு மனுஷன் படிக்காமல் இருக்கிறத விட பிறக்காமல் இந்த உலகத்தில் பிறக்காமல் இருந்திருப்பான். அந்தளவுக்கு கல்விக்கு முக்கியத்துவம். இந்த உலகத்தை மாற்றக்கூடிய ஒரு பெரிய ஆயுதம் கல்வி. சொன்னவர் வந்து நெல்சன் மண்டேலா. படிக்க தெரியாத மந்திரியாக இருப்பதை விட படிக்க தெரிந்த ஏழையாக இருப்பதை மேல் சொன்னவர் மெக்காலே. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் தான் கற்ற கல்வி கைவிடாது, மகாத்மா காந்தியடிகள். அப்படிப்பட்ட ஒரு கல்வியை உதாரணமாக எடுத்துக்கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு சகோதரர் பாலகுமார் அவர்கள் அருமையான ஒரு சிறந்த முன்னுதாரணம். அவரை இந்த நல்ல நேரத்தில் வாழ்த்தி அவருக்கு வழிவிட்டவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாழ்க வளமுடன். Thank you, sir. Thank you.